بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி கிளை சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மார்க்க விஷயங்களை அதன் தூய வடிவிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நம்மிடம் எப்படி விட்டு சென்றார்கள், இந்த மார்க்கத்தில் எந்தவித கலப்பையோ எந்தவித கை சேதத்தையோ யாரும் ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்த முடியாது. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அப்பேற்பட்ட அந்த மார்க்கத்தில் இன்றைக்கு மனித கருத்துக்களை, மனோ இச்சைகளை மனம் போன போக்கிலே பல்வேறு விதங்களிலும் மார்க்கத்தின் வாயிலாக அதை மார்க்கம் என்று மக்களை நம்ப வைத்ததன் விளைவாக ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் அந்த ஓரிரை கொள்கையில் தன்னுடைய கலப்பிடமான எண்ணங்களின் மூலமாக பல்வேறு இணை வைக்கக்கூடிய சிறுக்கான காரியங்களை செய்து அதன் மூலம் தங்களை இம்மையிலும் மறுமையிலும் தோல்விக்குரியவர்களாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை அறிந்துதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் எங்கும் நாம் கடந்த 30-35 ஆண்டு கால பிரச்சாரத்தின் ஊடாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் போக்கிலே எடுத்து சொல்ல வேண்டும். திருமறை குர்ஆன் எப்படி இஸ்லாத்தை சொல்லுகிறதோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் எப்படி இதை விட்டு சென்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யாரும் எந்த இடத்திலும் எந்த கலப்படமும் செய்யாமல் மார்க்கத்தை மார்க்கமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று நாங்கள் உங்கள் முன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக 10 மாத செயல் திட்டத்தை முன்னெடுத்து இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி வருகிறோம். இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இணை வைப்பை வேறறுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசப்படுகிறது. நபிமார்களுக்கு மத்தியில் பேதம் கிடையாது, நபிமார்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தோ இன்ன பிற நபிமார்கள் குறித்தோ நாம் உயர்ந்தவர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் ஒருவரை ஒருவர் ஒரு சிறந்தவர்கள் என்றும் எந்த இடத்திலும் எந்த செய்திகளிலும் பேசுபவர்களும் அல்ல. எல்லா நபிமார்களும் சிறந்தவர்கள்தான். எல்லா நபிமார்களும் இறைவன் தனக்கு எதை விதித்தானோ அதை மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்தவர்கள்தான். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து நாம் பேச வேண்டிய கேள்வி என்ன, நிலை என்ன? திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை கோடிட்டு காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு தன்னை இணை வைப்புக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக, இணை வைத்தலை வேறறுக்கும் விதமாக எவ்வாறு களமாடினார்கள், அவ்வாறு களமாடும் போது அவர்கள் பட்ட வேதனை என்ன, துன்பம் என்ன, துயரம் என்ன, அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்ன, அவைகளில் இருந்தெல்லாம் அவர்கள் எப்படி தன்னை பொறுமையாக நின்று இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர்களெல்லாம் வெற்றி கண்டார்கள். இது போன்ற பல செய்திகளை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து திருமறை குர்ஆன் அழகாக பேசுகிறது. கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு. உங்களுக்கு இந்த இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு சேர்ந்து இருப்பவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி உள்ளது. இது நாம் முன்னெடுத்த விஷயம் அல்ல, திருமறை குர்ஆன் கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம். இந்த சமுதாயத்தில் ஏன் நாம் இதை பேசுகிறோம் என்று சொன்னால், பல நபிமார்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசினாலும் இந்த சமுதாயத்திலே நபிமார்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக பழிச்சென்று எல்லோருடைய உள்ளத்திலும் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக தெரியக்கூடிய ஒரு நபி யார் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி தான். ஏன் இப்ராஹிம் நபி எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள்?
இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளை அவர்கள் இப்ராஹிம் நபியின் பெயராலேயே கொண்டாடுகின்றார்கள். ஹஜ் பெருநாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாளில் அந்த ஆடு அறுப்பதாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜினுடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, அந்த பெருநாள் உண்டாகுவதற்கான நோக்கமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தாம் என்ற செய்தியை நம்ம ஆழ்மனதில் அழகாக பதிந்து வைத்திருக்கிறோம். அதனால தான் நாமும் இந்த செய்தியை முன்னெடுக்கிறோம். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருநாள் கொண்டாடுவதில் மட்டும் முன்மாதிரியாக பார்க்காதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியில் குர்பானி கொடுப்பதை மட்டும் முன்மாதிரியாக பார்க்காதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஹஜ் கிரியைகளை மட்டும் முன்மாதிரியாக பார்க்காதீர்கள். அதையெல்லாம் விட கூடுதலாக நீங்கள் இப்ராஹிமிடத்தில் பார்க்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இந்த இப்ராஹிம் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லை. இந்த இப்ராஹிம் ஒருபோதும் இணை வைத்தவராக இருந்ததும் இல்லை. அது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் நபியே, நீ அவர்களுக்கு சொல்லு, சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையே பேசுகின்றான். ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் அந்த இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் ஒருபோதும் முஷ்ரிக்காக இருந்ததில்லை. இந்த முன்மாதிரியை விட்டாச்சு. இப்ராஹிம் நபியினிடமிருந்து எந்த முன்மாதிரி எடுக்க வேண்டுமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் எந்த செய்தியை புரிய வேண்டுமோ, இப்ராஹிம் நபியினிடமிருந்து நாம் பெற வேண்டிய செய்திகளிலே ஆகப்பெரிய செய்தி எதுவோ அதை இந்த சமுதாயம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் பாக்கி எல்லாவற்றையும் முன்மாதிரியாக எடுக்கிறாங்க. அதிலேயும் கலப்படங்களை சேர்த்து பார்க்குறாங்க. அப்போ இஸ்லாமிய சமுதாயம் என்று சொன்னால் ஒருவன் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்தினால், தன்னுடைய பெயர் இப்ராஹிம் இஸ்மாயில் என்று அறிமுகப்படுத்தினால் அதற்கான அர்த்தம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் எந்த இடத்திலும் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு சிறுக்கு செய்திருக்க கூடாது. அப்படி யாராவது ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்திருந்தால் அவர் பெயர் இப்ராஹிம் என்றாலும் சரி, இஸ்மாயில் என்றாலும் சரி, பாத்திமா ஆயிஷா என்றாலும் சரி, அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பித்திருந்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். நீங்கள் மறுமையிலே தோல்வியை சந்தித்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்பேற்பட்ட மகத்தான பாவத்தை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் நன்மை என்ற பெயரிலே பல நிகழ்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது. சிறுக்குன்னு சொன்னால் வெறுமன சிலை வெடி, அது மட்டுமல்ல. அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்வது அது மட்டுமல்ல. இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்தால் அதுவும் இணை கற்பித்தல் தான். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியது அவுலியாவிடம் கேட்டால் அது இணை வைப்புத்தான். அல்லாஹ் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடியவராக இருந்தால் அதுவும் இணை வைப்புத்தான். நீங்கள் வாழை மரத்தை திருமண வீட்டிலே கட்டி வாழையடி வாழையாக என்று அதுபோல நினைச்சா அதுவும் இணை வைப்புத்தான். ஒவ்வொன்றையும் இணை வைத்தல்னா என்ன? இந்த சமுதாயம் நெருப்பை விட, நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை விட மிக மோசமாக வெறுக்க வேண்டிய இணை வைப்பு காரியங்களை இன்னைக்கு தன்னுடைய வாழ்நாளிலே விசேஷங்களிலே சர்வ சாதாரணமாக எடுத்து நடக்குது என்று சொன்னால் இந்த சமுதாயம் திருமறை குர்ஆனை சரியாக புரியவில்லை, சரியாக விளங்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்தலுக்கு எதிராக எவ்வாறு போர்க்கொடி தூக்கினார்களோ, இணை வைத்தலை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக எப்படி அரசனிடம் வாதாடினார்களோ, தன்னுடைய பெற்றோர்களிடமும் சமுதாயத்திடமும் கல்லடி வாங்கினார்களோ, நெருப்பில் தூக்கி வீசப்பட்டார்களோ, அவைகளிலெல்லாம் இந்த சமுதாயம் எதற்காக நடந்தது, ஏன் இப்ராஹிம் இவ்வாறு துன்புறுத்தப்பட்டார்கள், இணை வைத்தலுக்கு எதிராக இப்ராஹிம் நபியுடைய போர் முழக்கம் என்ன என்பதை படிக்காமல், தெரியாமல், மனம் போன போக்கிலே யாரோ சொன்ன விஷயங்களை எல்லாம், மனோ இச்சைகளை எல்லாம் திருமறை குர்ஆனிலோ நபிமொழிகளிலோ இல்லாத ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் அதைத்தான் கேட்கிறோம். இந்த சமுதாயத்தை வேதனையோடு பார்க்கிறோம். என்னுடைய சகோதரர்களை வேதனையோடு பார்க்கிறோம். என்னுடைய சகோதரர்களை நேர்வழியின்பால் நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது, காழ்ப்புணர்வு கிடையாது. எங்களை நீங்கள் வெறுத்தாலும் உங்களை நாங்கள் உறவுகளாகத்தான் பார்க்கிறோம். எங்களை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனாலும் நாங்கள் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? நீங்கள் எங்களுடைய சமுதாயம், என்னுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள்,
என்னோடு மஹல்லாவிலே வசிக்கக்கூடியவர்கள், என்னோடு நீங்கள் சாப்பிடக்கூடியவர்கள், என்னோடு கொஞ்சம் மகிழ உறவாடக்கூடியவர்கள், அண்ணன் தம்பி தானே, மாமன் மச்சான் தானே, என்னுடைய சமுதாயம் தானே. ஆனால் நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் என்ன சொல்லுறோம், எங்களுக்கென்று எந்த கொள்கையும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அப்படித்தான் பரப்பப்படும் தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. தௌஹீத் ஜமாத்துக்குன்னு என்ன கொள்கை? தௌஹீத் ஜமாத்துக்கென்று தனி கொள்கையே கிடையாது. மக்கள் மத்தியில் இன்னைக்கு எப்படி பேசப்படுகிறது என்றால், எப்படி பரப்பப்படுகிறது என்றால், எப்படி செய்திகளை திரித்து கூறுகிறார்கள் என்றால், அது தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. தர்காவுக்கு போகக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கையா? இல்லையே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேளையில் இருக்கும் பொழுது இன்னைக்கு மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை சகோதரர்களே சற்று நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நபி வழியில் நின்று பாருங்கள். பெருமானாருடைய இறுதி நேரம், மரண தருவாய், நபிகளாருடைய மரண வேதனையை சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி பெருமானார் அவர்கள் மரண வேதையில் உழண்டு கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த சமூகம் குறித்து கவலைப்பட்டார்கள். இந்த சமுதாயத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது என்பது குறித்து கவலைப்பட்டார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரண வேளையில் கூட, இறுதி வேளையில் கூட தன்னுடைய மரண வேலையை பொருட்படுத்தாமல் மரண வேதனையின் காரணமாக தன்னுடைய முகத்திலே ஒரு கருப்பு துணியை போட்டுக்கொள்வார்கள், அதை விளக்குவார்கள், திரும்ப போட்டுக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் கூட சில உபதேசங்களை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய உபதேசம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். யார் மேல? யஹூதி வ நஸாரா. யஹூதி நஸாராவை எப்படி அவருடைய இறை தூதர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, அவருடைய மரணத்துக்கு பிறகு அதிலே மஸ்ஜிதுகளை, பள்ளிவாசல்களை வணக்கமிடமாக ஆக்கினார்களோ, அந்த காரணத்திற்காக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுபோல நீங்களும் எனக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் தர்காவை ஏற்படுத்தி விடாதீர்கள், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள். அந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் சொல்லுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்காவுக்கு எதிராக, இறந்தவரிடம் கையேந்துவதற்கு எதிராக, இறந்துவிட்ட மனிதன் அல்லாஹ்விடம் சென்று விட்டான், அல்லாஹ் அவரை கபருக்குள்ள வைத்த பிறகு கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக்க, மன் தீனிக்க, மன் நபிக்க, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இறந்துவிட்ட ஒரு மனிதன் சரியாக பதிலளித்து விட்டால் அவன் புது மாப்பிள்ளையை போல தூங்குவான். இந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அவன் கபரிலே வேதனை செய்யப்படுவான். இந்த இரண்டு நிலைகளை தாண்டி மூன்றாவது நிலை கிடையாது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் என்ன பரப்பப்படுகிறது? அவுலியாக்களின் பெயரால் அவர்கள் நல்லடியார்கள், இறை நேசர்கள், அவர்கள் கபரிலே அடக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் இறந்து பல 100 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், அதன் மேலே கபறுகள் கட்டப்பட்டு போர்வைகள் போத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நபிகளார் சொன்ன அந்த இரண்டு விஷயங்களை தாண்டி அவர்கள் எங்களுடைய பிரார்த்தனையை செவியேற்கின்றார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்கின்றார்கள். நாங்கள் சாகுலம் இது பாதுஷாவே என்று கூப்பிடுவதற்கு பதிலளிக்கின்றார்கள் என்று இறந்துவிட்ட மனிதர் குறித்து ஒரு தவறான சிந்தனையை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதுதானே இணை வைப்பு, இதான ஷிர்க்கு. இதைத்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒழிச்சாங்க, இதுக்கு தான் நபிகளார் கவலைப்பட்டாங்க. இது வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே நாங்கள் தமிழகம் முழுவதும் கத்திக்கொண்டு இருக்கிறோம். நன்றாக சிந்தித்துப்பா, என்னெல்லாம் சொல்ற ஷிர்க்குனா முதல் நீ ஒன்று ஒன்றா வாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி மடை மாற்றுதாங்கன்னு சொன்னால் அது நஜாத்துக்காரனுடைய கொள்கை. எங்களுக்கு யாதுப்பா கொள்கை? உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரே கொள்கை இஸ்லாம் தானே. இஸ்லாம் தானே எல்லோருக்குமான கொள்கை. இஸ்லாத்தை பின்பற்றுவது தானே எல்லோருக்கும் மறுமையில பலனளிக்கும். தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு கொள்கை, சுன்னத் ஜமாத்துக்கு ஒரு கொள்கை, பரலேவிகளுக்கு ஒரு கொள்கை, தமுமுகவுக்கு ஒரு கொள்கை, எஸ்டிப் கிடையாது. நீங்கள் அமைப்புகளாக பிரிந்திருக்கலாம், தலைவர்களாக பிரிந்திருக்கலாம், சமூகங்களாக பிரிந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய இடம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் ஒன்றாத்தானே நிற்கிறீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த செய்தியை சொல்லுவதற்கு தானே இந்த உலகத்திற்கு எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தானே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தானே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தானே,
நபிகளால் சொன்னது தானே, லா தஅபுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எதையும் வணங்கக்கூடாது என்பதுதானே இது இறை தூதர்கள் போற்றுவித்த கொள்கை. அந்த கொள்கை தானே இஸ்லாம். அதான் நபிகளால் சொன்னாங்க, அதை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். நபிகளால் சொன்னதை, திருமறை குர்ஆன் சொன்னதை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது எங்கள் மீது விழக்கூடிய பழி என்ன தெரியுமா? இது அவர்களுடைய கொள்கை. எவ்வளோ பெரிய அபாண்டம் என்று பாருங்கள். சொல்லக்கூடிய விஷயத்தை சிந்திக்காமல், ஆய்வு செய்யாமல், உண்மையா பொய்யா என்று அதை பகுத்தறிந்து பார்க்காமல், குர்ஆனில் இருக்கிறதாக சொல்லுகின்றீர்களே, குர்ஆனில் எடுத்து காமிங்கள் என்று கேட்பதற்கு வகை இல்லாமல், யாரோ சொல்லுவதை, எவரோ சொல்லுவதை உண்மை என்று நம்பி உங்களுடைய கொள்கைகளை பாலடிக்கின்றீர்களே, அதன் மூலமாக மறுமை வாழ்வை நாசமாக்குகின்றீர்களே, அந்த கவலையில் பேசுகிறோம் சகோதரர்களே. நீங்கள் நேர்வழியை நோக்கி வர வேண்டும், சத்தியத்தை நோக்கி வர வேண்டும், அசத்தியத்தை அழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்துக்கு ஆதரவாக நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். அதான இப்ராஹிம் நபியிடம் மார்க்கோ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்தில் தன்னந்தனியாக தான் போராடினாங்க. அவர்களுக்கென்று பெரிய கூட்டம் இல்லை, ஜமாத் இல்லை, அரசாட்சி இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை. ஆனாலும் அவர்களோடு அல்லாஹ் இருந்தான். அந்த நம்பிக்கையோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை சந்தித்தார்கள், அரசனை சந்தித்தார்கள், தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்தார்கள், அவர்களிடம் கொள்கையை வைத்து வாதாடினார்கள். அரசன் போய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீ கடவுள் என்று சொல்லுகின்றாயே, என்னுடைய அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுப்பான், ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பான். அது அரசன் சொல்லுகின்றான், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் முடியுமா? நான் செய்ய மாட்டேனா? ஒருத்தரை கொல்லுவேன், ஒருத்தரை உயிரோட விடுவேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கேள்வி கேட்டாங்க அந்த அரசன், அப்படியா இது உன்னால முடியும் தானே? என்னுடைய இறைவன் கிழக்கே சூரியனை உதிக்க செய்கின்றான், நீ இறைவனாக இருந்தால் மேற்கே இருந்து உதிக்க செய் என்று அறிவுபூர்வமாக வாதிட்டார்களே, தௌஹீதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்களே, அரசனிடம் இருந்த இணை வைப்பை அடிமடியில் கை வைத்து உடைத்தறிந்தார்களே. இதானங்க தௌஹீது. ஏகத்துவத்தின்பால் மக்கள் வாருங்கள், கொள்கையின்பால் வாருங்கள், தௌஹீதின்பால் வாருங்கள், சத்தியத்தின்பால் வாருங்கள், உண்மையான இஸ்லாத்தின்பால் வாருங்கள். நாங்கள் எங்க பக்கம் வாங்கன்னு சொல்லவே இல்லை, எங்க ஜமாத்துக்கு வாங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க எந்த ஜமாத்தில் வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா இணை வைப்பில் இருந்து நீங்கள் விரண்டோடி ஓடுகின்றீர்களா? இணை வைப்பை தூரமாக்குகின்றீர்களா? இணை வைப்புக்கு எதிராக போராடுகின்றீர்களா? இப்ராஹிம் நபியோட முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு இணை வைப்பை சமுதாயத்திலிருந்து அகற்றுவோம் என்று சூளுரைக்கின்றீர்களா? இதான முன்னால கூடிய கேள்வி. இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடியது என்ன? இளைஞர்கள்ட்ட நாம் வைக்கக்கூடிய கொஸ்டின் என்ன? அருமை இளைஞர்களே, உங்களுடைய வாலிபங்களை நீங்கள் வீணாக்க கூடாது. இதுக்கு முன்பாக பேசினார்கள், மதுவை பற்றி பேசினார்கள், போதையை பற்றி பேசினார்கள், வட்டியை பற்றி பேசினார்கள். எல்லாமே ஹராம் தான், எதுவும் செய்யக்கூடாது தான். ஆனாலும் சில விஷயம் என்ன தெரியுமா? சாராயம் குடிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் சாராயத்தை நன்மை என்று குடிப்பதில்லை. வட்டி வாங்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் வட்டியை ஹலால் என்று வாங்கவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? எப்படி அந்த பாவங்களை எல்லாம் பாவம் என்று புரிந்து செய்கிறதோ அதுபோல இல்லாமல் இணை வைத்தலை நன்மை என்று நம்பி செய்கிறது. இவர்கள் எப்படி தௌபா செய்வார்கள் என்பதுதான் எங்கள் அக்கறை. சாராயம் குடிக்கவும் கூட ஒரு நேரத்தில் உணர்வோம், ஆமாம் சாராயம் தப்பு தான், வட்டி தப்பு தான், விபச்சாரம் தப்பு தான், பொய் பேசுவது தப்பு தான், இறைவா நான் பாவம் பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஏன் கேட்கிறான்? அவைகள் தவறு என்று உணர்வதால் கேட்கின்றான். ஆனால் தர்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு முஸ்லீம், தர்காவுக்கு செல்லக்கூடிய ஃபாத்திமா, தர்காவுக்கு செல்லக்கூடிய இஸ்மாயில் என்றாவது அல்லாஹ்வுடைய இறைவா நான் தர்காவுக்கு சென்று தப்பு தான் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. தர்காவுக்கு செல்வது நன்மை என்றல்லவா செல்லுகின்றார்கள். அவுலியாக்கள் அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்றல்லவா நம்புகின்றார்கள். இந்த மனநிலை இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் இவர்கள் எப்படி பாவ மன்னிப்பு தேடுவார்கள்? பாவ மன்னிப்பு தேடாத நிலையிலே மரணிக்கக்கூடிய இவர்கள் நேரடியாக நரகத்துக்கு செல்வார்களே. இவர்கள் மீது இந்த சமூகத்திற்கு அக்கறை இல்லையா? இந்த ஊர் இளைஞர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், உங்க வீட்டில், எங்க வீட்டில், என் சமுதாயத்தில், என் குடும்பத்தில், நம்ம தெருவில், நம்ம மஹல்லாவில்
மக்கள் தவறான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒழிக்க வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு அந்த இடத்திலே கலப்படங்களை கலந்து விட்டது. அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை இன்று யாரிடலாமோ கேட்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்களே. இந்த நிலை மாற வேண்டாமா? இந்த சிந்தனை மாற வேண்டாமா? இணை வைத்தலை வேரோடு அழித்தொழிக்க வேண்டாமா? நபிமார்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்தது இந்த காரியத்திற்காக அல்லவா? ஒவ்வொரு நபிமார்களும் விரட்டப்பட்டார்களே, கல்லால் அடித்து கொல்லப்பட்டார்களே, இரத்த காயங்களை ஏற்படுத்தினார்களே. எதற்காக? அவர்களுக்கு சமுதாயத்தில் சொந்த பிரச்சனை இருந்ததா? இல்ல, சொந்த பிரச்சனை இல்ல, வாய்க்கா பிரச்சனை இல்ல, வேற பிரச்சனை இல்ல. இருந்த ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த சமுதாயம் இணை வைத்தலில் இருந்தது. சிறுக்குல இருந்தான், சிறுக்குல இருந்து கொண்டு அல்லாவை மறுத்தான், அல்லது அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு இணையாக குட்டி தெய்வங்களை ஏற்படுத்தினார். அதைத்தான் நபிமார்கள் சொன்னாங்க. இல்ல, வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக நீங்கள் எதையும் கருதக்கூடாது. அல்லாவை மட்டும் வணங்க வேண்டிய சமுதாயம் அவுலியாக்களிடமோ தர்காக்களிடமோ தாயத்திடமோ கயிறுகளிடமோ நல்ல நேரம் கெட்ட நேரமிடமோ வாழை மரங்களிடமோ. இன்னைக்கு இணை வைத்தல் என்பது ஒரு ரூபத்தில் இல்லை, பல ரூபத்தில் வந்திருக்கு. ஒரு திருமணம் நடக்கக்கூடிய திருமண வீட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒரு நபிமுறை. யார் திருமணம் செய்யவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகளால் கண்டிக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது அல்லாஹ் அனுமதித்த ஒரு விஷயம். அந்த திருமணம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து காட்டிய செய்திகள் ஏராளமான நபிமொழி தொகுப்புகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு திருமண வீடு என்று சொன்ன அங்கே என்ன நடக்கு? அங்கே நடக்கக்கூடிய கூத்து கும்மாளங்களை ரெண்டாவது பார்ப்போம், அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை ரெண்டாவது பார்ப்போம். ஆனால் அவைகளையெல்லாம் விட தலையாய பிரச்சனையாக முதல்ல வந்து நிற்கிறது தெரியுமா? இணை வைக்க காரியம் தானே. அப்படித்தானே பார்க்குறீங்க? திருமணத்திற்கு முடிவு செய்தால் ஒரு நாள் தேவை, ஒரு நேரம் தேவை, மனிதனுக்கு தோதுவாக இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் என்ன செய்கிறான் சமுதாயத்தில்? திருமணத்துக்கென்று ஒரு நாளை கேலண்டரில் பார்க்குறான். அந்த நாளுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் உண்டா? நீங்கள் அப்படி தான் எனக்கு முகூர்த்த நாள்கள் போட்டிருக்கிறான். அது அவங்களுடைய கணக்குப்படி போட்டிருக்கா. சரி, உனக்கு சுப முகூர்த்த நாள் தான் என்ன? நீயே செவ்வாய்க்கிழமை திருமணம் வைத்தால் தருத்தினியம் என்று எண்ணுகின்றால் செவ்வாய்க்கிழமைக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்கு? நாள் என்பது ஒரு மனிதனுக்கு வசப்பட வேண்டும், தேவைப்பட வேண்டும், சௌரியப்பட வேண்டும். அது செவ்வானா என்ன, புதன்னா என்ன, வியாழன்னா என்ன, வெள்ளினா என்ன? அதனால் என்ன பார்க்குறோம்? இஸ்லாமிய சமுதாயத்தில் செவ்வாய்க்கிழமை திருமணம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறீர்களா? இல்லையே. செவ்வாவை அபசகுணமாக பார்க்கின்றீர்களே. செவ்வாய்க்கிழமைய சகுன வேறு நிலை அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் அதுபோல பார்க்கின்றீர்களே. செவ்வாய்க்கிழமை என்பது இஸ்லாத்தில் அப்படி பார்க்கப்படக்கூடிய ஒரு நாள. ஆனால் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றீர்கள். திருமணத்தை எப்படி நடத்தணும், எப்படி பார்க்க வேண்டும், நாளை எப்படி அணுக வேண்டும்? இல்லை இல்லை, இன்னைக்கு திருமண வீடுன்னு சொன்னால் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிரமத்தை சங்கடம் அது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் ஆரம்பமே இணை வைத்தல் தான் ஆரம்பிக்கிறீங்க. செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் காலமாக நான் இருக்கிறேன். நேரத்தை திட்டாதீங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படியா வரும்? நீங்கள் அதே வச்சு காலை 10 to 11 முபாரக்கான வேலை எப்படிதான் கண்டுபிடிச்சிங்க? எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் இஸ்லாத்தில் உண்டா? காலமாக அல்லாஹ் இருக்கிறான். அப்போ கெட்ட நேரம் சொன்னால் அல்லாஹ் திட்டுறியா? அல்லாஹ் தானே கேட்குறா. அப்போ நீங்கள் எங்கெல்லாம் இணை வைத்தல் வந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறதோ அந்த இடத்துல அனைத்திலும் இணை வைத்தலை புகுத்துகின்றீர்களே. நல்ல நாள் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் அதோட முடியுதா? திருமண வீடு என்றால் வாழை மரங்களை கட்டுறாங்க. ஏன் கட்டுறா? எண்ணங்கள் தான் நாங்கள் பெருசு, நீயத்து தான் பெருசு. வாழை மரத்தை ஏன் கட்டுறா தெரியுமா? வாழை மரத்தை போல. வாழை மரம் என்பது வாழையடி வாழைம்பாங்க. ஒரு மரம் பேசினா ஒரு மரத்தை உருவாக்கும். இவன் நம்புறான். அல்லாஹ் தான் அதுக்கு ஆற்றல் படைத்தவே, அல்லாஹ் தான் குழந்தையை தரணும், அல்லாஹ் தான் அருள் செய்யணும், அல்லாஹ்விடமிருந்து அரைத்து பெற வேண்டும் என்ற சிந்தனை மாறி வாழை மரத்தின் மீது அதை கொண்டு வந்து நட்டி. இல்லை உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு?
ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அப்படி செய்யலாமா? நம்ம மக்கள் அப்படி செய்யலாமா? இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் செய்யலாமா? இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை எடுத்துக்கொண்டவர்கள் அப்படி செய்யலாமா? இப்ராஹிம் நபி பெயரால் பெருநாள் கொண்டாடக்கூடியவர்கள் அப்படி செய்யலாமா? இதெல்லாம் சொன்னா என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உன்னோட கொள்கைப்பா, என்னோட கொள்கையா இது? அட இப்ராஹிம் நபியுடைய கொள்கை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றான், வமை யர்கபு அம்மில்லத இப்ராஹிம இல்லாமன் சஃபிக நஃப்ஸஹு. அறிவியலிய முட்டாள்களை தவிர வேறு யாரப்பா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? திருமறை குர்ஆன் எப்படி கேட்குவாரு? நீங்க எங்களுக்கு நாங்கள் திரை தூதர்களா? எங்களுக்கு வகி வருதா? இல்லை அப்படி எங்கேயும் நாங்கள் சொன்னோமா? இல்லையே. அட இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை திருமறை குர்ஆன் அறிவீனர்கள் என்று பேசுகிறது. இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தில் இணை வைத்தலுக்கு இடமே இல்லை. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரத்திற்கு இடமே இல்லை. இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் நல்ல நாள் கெட்ட நாளுக்கு இடமே இல்லை. அங்க வாங்க, நீங்க இப்ராஹிம் நபியை பாருங்க. இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் நபி என்ன பேசினாங்க? இப்ராஹிம் நபியே அல்லாஹ் முன்மாதிரின்னு சொல்றான். இப்ராஹிம் நபி எப்படி வாழ்ந்து காட்டினாங்க? அங்கதானே வரணும். ஒரு திருமண வீட்டில் நீங்க இத்தனை இணை வைக்கிறீங்களே, அதோட முடிக்கிறீங்களா? திருமணத்திற்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்க, அந்த ஆரத்தின்னு ஒன்று எடுக்கிறாங்க. இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் பொதுவாக பேச இருந்தால் தப்பு தானே. ஆரத்தின்னு சொல்லி அதில் ஏதோ சோப்போ தண்ணி இருக்கு, தீ இருக்கு, அதை வச்சு இப்படி சுத்த சொல்றீங்க, துப்ப சொல்றீங்க, அதை முச்சந்தியில் கொண்டு விடுறீங்க. என்ன காரணம்? எல்லார் கண்ணும் பட்டிருக்கோம். அந்த கண் திருஷ்டியை பூரா நாங்கள் நெருப்பில் பொசிச்சு முச்சந்தி விட்டுற முடியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தீங்கை நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியுமா? அல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருளை நாடிவிட்டால் அதை யாரால் தடுக்க முடியுமா? நன்மையும் தீமையும் இறைவனிடமிருந்தே வருகிறது. நன்மையை இறைவன் நாடிவிட்டால் இந்த உலகமே சேர்ந்தாலும் அதை ஒரு மனிதன் தடுக்க முடியாது. தீமையை ஒரு மனிதருக்கு நாடிவிட்டால் இந்த உலகமே சேர்ந்தாலும் அதையும் தடுக்க முடியாது என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள், கொள்கையில் மேலோகம் கூடியவர்கள், தௌஹீதை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், இப்ராஹிம் நபியோட முன்மாதிரியை பின்பற்ற வேண்டியவர்கள். ஆரத்தி என்ற பெயரிலே உங்கள் மார்க்கத்தை தொலைக்கின்றீர்களே, உங்கள் நம்பிக்கையை வீணடிக்கின்றீர்களே, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றீர்களே. இந்த இணை கற்பித்தலை வேற இருக்க வேண்டாமா? இந்த இணை கற்பித்தலை இல்லாமலாக்க வேண்டாமா? இந்த இணை கற்பித்தலை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அறைகூவல் விடுகின்றோம். வாருங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நோக்கி, வாருங்கள் இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை நோக்கி. உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதை நோக்கி வாருங்கள். இப்ராஹிம் நபி மார்க்கத்தை அது யார் கருத்து வேறுபாடு கிடையாது தானே. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களானாலும் சரி, அமைப்புகளானாலும் சரி, சுன்னத் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, இல்லை யாரா வேணாலும் இருக்கட்டும், இப்ராஹிம் நபிக்கு யார் கருத்து வேறுபாடு உண்டா? இப்ராஹிம் நபி யாராவது விமர்சிக்க முடியுமா? இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை யாராவது குறை சொல்ல முடியுமா? இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரத்தை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் சொல்றோம் சமூகம் ஒன்றுபடட்டும். எப்படி ஒன்றுபடணும்? இப்ராஹிம் நபியுடைய அழகிய முன்மாதிரியில் ஒன்றுபடுவோம். இப்ராஹிம் நபியை முன்மாதிரியை எடுப்போம், அவங்க சொன்னதை சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய செலவு செய்திருப்பாங்க. இந்த சகோதரர் வாலியேந்து வருவாங்க, தாராளமாக அள்ளி செல்லு. இப்ராஹிம் நபியின் பின்னால வாங்க. அந்த ஜமாத்து தலைவர், இந்த ஜமாத்து தலைவர், அந்த அமைப்பின் தலைவர், எல்லா குட்டி தலைவர்களையும் போட்டுறப்பட்டுங்க. ஒரு தலைவர் வேண்டாம். நமக்கான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொன்னது யாரு? நபிகள் யாரே ஒரு இடத்துல சொல்றான், இன்னொரு இடத்துல இப்ராஹிம் நபியை சொல்றான். அல்லாஹ் யாரை சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும். அப்ப உஸ்வத்துல் ஹஸனா என்று இப்ராஹிம் நபியை சொல்றான்ல, இப்ராஹிம் நபியோட முன்மாதிரி இருக்குல்ல, அப்ப இப்ராஹிம் நபியிடம் இருக்கக்கூடிய முன்மாதிரியை நீங்கள் எப்படி பின்பற்றுகின்றீர்கள்? ஏன் அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள மறுக்கின்றீர்கள்? இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை யார் சரியாக பின்பற்றுவாரோ, யார் அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்வாரோ, அவர் ஒருபோதும் இணை வைத்தல் அருகில் செல்ல மாட்டார். இதை நாங்கள் டிக்ளேர் பண்ணி சொல்றோம். எங்களுக்கு இதை சொல்லுவதில் எந்த தயக்கமும் கிடையாது. ஏன் சொல்ல கேளுன்னு சொன்னா தானே உங்களுக்கு பிரச்சனை.
என்னுடைய வழியில் வான்னு சொன்னா தானே பிரச்சனை, என் மீது தானே கோபதாபங்கள். அனைத்தையுமே விட்டுருங்க, எங்களை நீங்கள் ஒரி பண்ணவே செய்யாதீங்க. நாங்கள் மேட்டே இல்லை, நானே பேசலை, குரானில் இருக்கு. யாரை பின்பற்றணும்? இப்ராஹிம் நபியை. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? இணை வைத்தலுக்கு எதிராக நின்றாங்க. இணை வைத்தல்னா என்ன? அல்லாவுக்கு இணையாக எந்த மனிதனையோ எந்த பொருளையோ அல்லாவை போல நம்ம நினைத்தால் அனைத்துமே இணை வைக்கக்கூடிய காரியம்தான். அது ஆரத்தியா இருக்கலாம், நல்ல நேரம் கெட்ட நேரமாக இருக்கலாம், முட்டை சுத்தி எறிவதாக இருக்கலாம், தர்கா வழிபாடுகளாக இருக்கலாம், தகடு தாயத்துகளாக இருக்கலாம், சூனிய வகைகளாக இருக்கலாம், பேய் பிசாசாக இருக்கலாம். இதெல்லாம் இஸ்லாத்தில் எங்க இடம் இருக்கு? எப்படி சமூகம் இதை செய்கிறது? திருமறை குரானை சரியாக அணுகி இருந்தால், புரிந்திருந்தால், படித்திருந்தால், திருமறை குரானை பொருள் உணர்ந்து ஓதி இருந்தால். சமுதாயத்தில் பிரச்சனையே அதுதான். இங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், எத்தனையோ விஷயங்களை படிக்கின்றீர்கள், நல்ல விஷயம். சமூகம் என்று கல்வியிலே மேம்படுகிறது, நல்ல விஷயம். கல்வியிலே மேம்பட வேண்டும், வரவேற்கிறோம், தப்பில்லை. ஆனால் அந்த கல்வியில ஒரு பகுதியாக தினமும் திருமறை குரானையும் படிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறீர்களா? திருமறை குரானை ஓதுறோம், எல்லாரும் தான் ஓதுறோம். இல்லைங்களை எப்படி ஓதுறோம்? பொருளே தெரியாம ஓதுறோம். அல்ஹம்து சூராவே ஒவ்வொரு தொழுகையிலே ஓதுறீங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் மாலிகி யௌமித்தீன் எல்லாம் சரி. அல்ல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வருதுல, இறைவா உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே கையேந்துகிற கேட்கிறோம்ல, அதுக்கு பொருள் தெரியுமா? அந்த பொருள் என்னன்னு உணர்ந்திருந்தா அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமாவது கையேந்துவீர்களா? அல்லாஹ்வை தவிர வேறு ஏதாலும் நடக்கும் என்று நம்புவீர்களா? நாங்கள் இதைத்தான் சகோதரர் கேட்கிறோம். குரானில் இருந்து வாருங்க, குரானை படிங்க, நபிமொழிகளை படிங்க. தயவு செய்து அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதீர்கள். இணை வைத்தல் என்பது மிக பெரும் பாவம் என்று பேசப்படுகிறது. இணை வைத்தல் திருமறை குரான் எப்படி பேச தெரியுமா? லுலுமுன்னி மகத்தான பாவம். நீங்கள் ஒருபோதும் அந்த செயலில் ஈடுபடாதீங்க. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். எந்த அமல்களும் ஒப்புக்கொள்ளப்படாது. நீங்க தானம் கொடுக்குறீங்க, தர்மம் கொடுக்குறீங்க, தொழுவுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, நல்ல செயல் தான் இல்லைங்கள. ஆனா உங்களுடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய தான தர்மங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்வேன், இன்னொரு பக்கம் தொழுவேன், நோன்பு வைப்பேன் சொன்னா ரெண்டும் ஒன்று சேராது. இணை கற்பித்தலின் காரணமாக நல்ல அறங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். இதை நான் மனப்போக்கில் சொல்லல, நபிகளார் குறித்து அல்லாஹ் பேசுறான். நபிகளாரை கண்டிக்கும் விதமாக கண்டிக்க நபிகளார் செய்யல, செய்ய மாட்டாங்க. நபிகளாருக்கே அந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன? திருமறையில அல்லாஹ் தான் சொல்றான், நபியே நீர் இணை கற்பித்தாலும் சரி உன்னுடைய எல்லா நல்ல அமல்களையும் நாம் அழித்து விடுவோம். நபிகளா இணை வச்சாங்களா? வைக்கல. ஆனா ஏன் அல்ல நபிகளார் சொல்ற? நபிகளாருக்கே அந்த நிலை என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன நிலை? அப்படி என்றால் இணை வைக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடலாம? வயது 60 கடந்தாச்சு, 70 கடந்தாச்சு, கேலியாக சொல்ல இசாவுக்கு தட்டியாச்சு சொல்லுவோம். மவுத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம். இது அருமை சகோதரர்களே, இது அருமை பெரியோர்களே, உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியது, கெஞ்சி கொள்ளக்கூடியது ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்நாளிலே அல்லாஹ்வுக்கு இணையாக எது போன்ற செயல்கள் எல்லாம் செய்திருந்தீர்களோ அதற்கு பாவ மன்னிப்ப இன்றே தேடுங்கள். அதை நீங்க அறியாம கூட செய்திருக்கலாம், தெரியாம கூட செய்திருக்கலாம், யார் சொல்லையோ கேட்டு கூட செய்திருக்கலாம். ஆனா யார் சொல்ல கேட்டிருந்தாலும் சரி அவைகள் இணை வைப்பு என்று இருந்தால் உங்களுடைய பாவம் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்படாது. அப்படி என்றால் முதலில் நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டியது, இறைவா உனக்கு நான் எதையும் இணையாக்கி இருந்தால் என்னை நீ மன்னித்து விடு. இனி இணை வைக்கக்கூடிய நிலைகளில் நான் செல்ல மாட்டேன். தகடு தாயத்திலிருந்து வெளியேறிவிட்டேன். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன். சூனிய சகுனம் என்று நம்ப மாட்டேன்.
ஜாதகம் ஜோசியம் என்று தூக்கிட்டு அலைய மாட்டேன், தர்கால போய் முட்டி முட்டி அழமாட்டேன். என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வேண்டுதல், இறைவா உன்னிடம் மட்டுமே இருக்கும், உன்னிடம் மட்டுமே கையேந்துகின்றேன், என்னை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அதான் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் என்ற ஒரு நபி தோழரை பார்த்து கேட்கிறாங்க, யா முஆது, முஆதே அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாதி, அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கான உரிமை என்ன தெரியுமா? நபிகளார் ஒரு தோழர்கிட்ட கேட்குறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு முஆத் என்ற ஒரு நபி தோழர். அவங்ககிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்விற்கு ஒரு அடியாரின் மீதான உரிமை என்ன தெரியுமா? அப்ப அந்த தோழர் சொல்றாங்க, காலல்லாஹு ரசூலுஹு அயலமு, எனக்கு என்ன சொல்ல தெரியும், அல்லாஹ் அறிந்தவே, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க அறிஞ்சவங்க, நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு அடியார்கிட்ட உள்ள உரிமை என்ன அப்படின்னு அவர் திரும்ப கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஐயோபுதுஹு, அந்த அடியான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், வலா துஸ்ரிகு பிஹி ஷையன், அவனுக்கு வேறு எதையும் இணையாக்க கூடாது. இதுதான் ஒரு அடியான் மீது அல்லாஹ்வுக்குரிய உரிமை. எந்த இடத்திலும் இணை வைக்கிறதுக்கு இடமே இல்லை சகோதரர்களே. நீங்க இறை அடியான் என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால், உங்களை மூமின் முஸ்லிம் என்று சொன்னால், உங்களுடைய பெயர்களில் நீங்கள் உண்மையாக இருந்தால், எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒருபோதும் இணை கற்பிக்காதீர்கள். நீங்கள் வணங்க வேண்டியது அல்லாஹ்வை மட்டும்தான். தொழுதீங்களா அல்லாஹ்வுக்கு மட்டும் தொழுக, அவுலியாக்கள் தொழுக கிடையாது. நோன்பு நோட்டீங்களா அல்லாஹ்வுக்காக நோன்பு நோருங்க, தர்காக்கள் கண்டு நோன்பு கிடையாது. என்னெல்லாமோ நோன்பு, வராத்து நோன்பு, அந்த நோன்பு, இந்த நோன்பு, ஹுசைன் ஹுசைன் நோன்பு நோக்க கூட அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் பசித்திருக்க கூடாது. இல்லை, அல்லாஹ் எஜமான், அல்லாஹ் கடவுள், அல்லாஹ்வை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கக்கூடியவே, அல்லாஹ் தான் வான பூமிகளை படைச்சவே, அல்லாஹ்வுக்காக தொழலாம், அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கலாம், அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்யலாம். அல்லாஹ் அல்லாத அடியார்களுக்காக எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை வணக்கங்களை செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம், மகத்தான பாவமாச்சு, மிகப்பெரிய பாவமாச்சு, அல்லாஹ் மன்னிக்காத பாவமாச்சு. சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்குன்னா, இந்த சமுதாயத்தில் நல்ல நிலை ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரை எடுத்தாலும் சரி 100% சொல்லலாம், ஒன்று செய்யவே மாட்டாங்க. என்ன தெரியுமா? பன்றிக்கறி சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. அது தர்கா முஸ்லீமா இருக்கட்டும், தௌஹீத் முஸ்லீமா இருக்கட்டும், சுன்னத் ஜமாத் முஸ்லீமா இருக்கட்டும், யாரா வேண்டுமானா இருக்கட்டும், பன்னிக்கறி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. தானாக செத்ததை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் அல்லாதவருக்காக பலி கொடுத்ததை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. இதுல எப்படி நீங்க யூனிஃபார்மா கரெக்டாக இருக்கின்றீர்களோ, இது போலத்தானே அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலும் உறுதியாக இருந்திருக்க வேண்டும். அந்த உறுதி இழந்துட்டீங்களே. பன்னிக்கறி சாப்பிட்டா கூட அது அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். இல்லை, எங்களை சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிடலை, நீங்களும் சாப்பிடலை, யாரும் சாப்பிட மாட்டோம். ஒரு வாதத்துக்கு சொல்றேன், ஒரு மனிதன் பன்னிக்கறி சாப்பிட்டுட்டான், தௌபா செய்யாம மரணிச்சு போனான், அதனால அவன் நரகத்தில் நிரந்தரமாக்கப்படுவானா? கிடையாது. தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது, அது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஒருவேளை ஒரு முஸ்லீம் சாப்பிட்டுட்டான், தௌபா செய்யாம மரணிச்சுட்டான், அதனால நிரந்தரமான நரகத்துக்கு போவானா? கிடையாது. பன்னிக்கறி சாப்பிட்டாலும் சரி, தானாக செத்தாலும் சரி, செத்ததை சாப்பிட்டாலும் சரி, மார்க்க அடிப்படையில் பாவம், தவறு, குற்றம், அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா தண்டனை கொடுப்பான். ஆனால் அதற்காக நிரந்தர நரகம் கிடையாது. ஆனால் எங்க சைத்தான் நம்மளை வழிகெடுத்திருக்கா தெரியுமா? பன்னிக்கறியை சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டிய சமுதாயம், தானாக செத்ததில் கவனமாக இருக்கக்கூடிய சமுதாயம், எந்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பே இல்லை என்று நிரந்தர நரகம் என்று சொன்னானோ அத்தகைய பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறது. இதான் நம்முடைய கவலை. இது போன்ற விஷயங்களை கவனமாக இருக்கிறீங்க, தெளிவாக இருக்கிறீங்க. ஒருவேளை செஞ்சிருந்தா கூட நிரந்தர நரகத்திற்கு செல்ல போவதில்லை.
அதில் காண வேண்டிய கவனத்தை நீங்கள் ஏன் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய மௌலூதுல காட்டலே, தர்காவுல காட்டலே, இன்ன பிற விஷயங்கள்ல காட்டலே? எத்தனையோ சிற்கால விஷயங்களை சர்வ சாதாரணமாக நடைமுறையில் கொண்டு வருகின்றீர்களே. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பூனை குறுக்க போனா நமக்கு என்ன? யாராவது ரோட்டில் நடந்து போனோம்னா பூனையும் போகும், நாயும் போகும், எது இருக்கோ அது ஆடு போகும், மாடு போகும். சகுனம் பார்க்கலாம். பூனை குறுக்க போயிடுச்சு, உனக்கு ஏதோ நடக்க போகுது, நீ அறிஞ்சவர? பூனைக்கும் நல்லது கெட்டதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அதுக்கு ஏதோ தேவை வந்திருக்கும், எலியை பார்த்துருக்கும், பிடிக்க போயிருக்கும், உதனை செய்யும். கால் இருந்தால் போகும், வேட்டைக்கு போகும், பாம்பு போகும், பள்ளி போகும். இணை வைக்கிறீங்களே. பூனை குறுக்க போனால் கெட்டது உங்க அறிவிச்சு கொடுத்தான 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. என்னது? மறுமை நாள் எப்படி வரும் அல்லாஹ்வை தவிர தெரியாது. ஒரு மனிதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. மழை பெய்யக்கூடிய நாள் தெரியாது. ஒரு மனிதனுடைய மரணம் தெரியாது. கருவுல வரக்கூடிய குழந்தை தெரியாது. ஆனா பெண்ணான்னு பார்க்கறதுல ஸ்கேன் போட்டு வளர்ந்த பிறகு பார்க்குறீங்க. ஒரு பெண்ணுடைய கருவினுடைய நிலை என்ன, அதில் குழந்தை வருமா வராதா, நல்ல குழந்தையாக பிறக்குமா, சுகவீனமாக பிறக்குமா, அதனுடைய தன்மை அல்லாஹ்வை தவிர அறிய முடியாதானே. அப்போ அல்லாஹ்வை தவிரவர் யாரும் அறிய முடியாத விஷயங்களில் சகுனங்களை வைத்துக்கொண்டு, மனிதர்களை வைத்துக்கொண்டு, காரணங்களை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றீர்களே, இது பாவம் அல்லவா? இந்த பாவத்திற்கு இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இடமில்லை என்ற வேதனையில் தானே பேசுகிறோம். இவைகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே பிரச்சாரம் செய்தார்கள். நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள். நபிமார்களுடைய பிரச்சாரத்திலே சகுனம் இல்லையே, சாஸ்திரம் இல்லையே, நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லையே, அவுலியாக்கள கையேந்துவது இல்லையே. எப்பேற்பட்ட கொடுமை பாருங்க. அருமை சகோதரர்களே, நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க, எங்களை தெரிந்து கொள்ளுங்க. எங்கள் மீது நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனா நாங்கள் சொல்லுவது உண்மையா இல்லையா? நாங்கள் இதை சொல்லுவதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன தர போறீங்க? மாலை போட போறீங்களா, செலவைக்க போறீங்களா? ஒன்றும் கிடையாது, தேவையும் இல்லை. ஆனா ஏன் சொல்றோம் தெரியுமா? எங்களை எதிர்த்தாலும், எங்களை விரோதியாக பார்த்தாலும், எங்களை நட்பாக பார்த்தாலும், எங்களை அரவணைத்தாலும், எங்களை தூர விரட்டினாலும் நாங்க ஏன் இந்த கருத்தை சொல்றோம்னா அல்லாஹ் எங்கள் மீது விதித்து விட்டான். நீ சொல்லித்தாப்பா ஆகணும். கேட்பவது கேட்காத அவ இஷ்டம். இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின்பால் மக்களை அழைக்கக்கூடிய கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கட்டும். அது சிறந்த கூட்டம், அதுவே ஹைரே உம்மத்துங்கிறான். நாங்கள் லாபம் இல்லாமல் பேசல, ஆனா எங்களுடைய லாபம் உலக நோக்கம் கொண்டதல்ல, மறுமை நோக்கம் கொண்டது. மறுமையினுடைய சிறந்த சமுதாயத்தில் நாம் மாறணுமே, உருவாக வேண்டுமே, இணைய வேண்டுமே. தீமையை தடுப்பதன் மூலமாக, நன்மை ஏவுவதன் மூலமாக இறைவனுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டுமே. அரசியல் காரணங்களுக்கு 1000 பேசலாம். இந்த ஊரில் ஒரு பிரச்சனை சொன்னா அதற்காக போராட, கொடி பிடிக்க, கோஷமிட 1000 பேர் வருவாங்க. நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. சமூக ஒற்றுமை எதிரிக்கு எதிராக வேண்டும், தப்பில்லை. ஆனா அதில் எதில் காமிக்க வேண்டும்? மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடிப்பதிலே, மார்க்கத்தில் மக்கள் வெளிதவறி செல்லக்கூடியதிலே அவர்களை தடுத்து நிறுத்தி நபிமார்கள் வழியில் மக்களை அழைப்பதில். எங்கேயோ போறவனே எப்படி இழுக்கணும்? வாப்ப எங்கேயும் போகாத, நபிகளாரை நோக்கி வா, இப்ராஹிம் நபியை நோக்கி வா, உஸ்வத்துல் ஹசனாவை நோக்கி வா. நபிகளார் சொன்னாங்க, அருமையான வார்த்தை, புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, எடுத்து பாருங்க. நபிகளார் சொன்ன வாக்கு நான் சொல்லல, பெருமானார் சொல்றாங்க, லா யஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒரு சிறு கூட்டம் இருக்கும். நபிகளாருடைய உம்மத்துன்னா 200 கோடி பேர் சேருவான். நபிகளார் அதில் பிரிக்கிறாங்க, 200 கோடி பேரையும் சேர்க்கல, நீங்களும் அதில் சேர்ந்துக்கோங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். பெருமானார் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில்
ஒரு சிறு கூட்டம் அவர்கள் உண்மைக்கு ஆதரவாக போராடி கொண்டே இருப்பார்கள். அதில் நிற்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு வேற கவலை எல்லாம் கிடையாது. நபிகளா சொன்னாங்கல்ல, தீமைக்கு எதிராக உண்மைக்கு ஆதரவாக மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் மேலோங்கி இருப்பார்கள். மக்கள் மத்தியிலே அவர்கள் உண்மையை உரைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதை நோக்கித்தான் நீங்க அழைக்க வாங்க. நபிகளா சொன்ன அந்த சின்ன கூட்டத்தில் உங்களை நீங்க இணைச்சு கொள்ளுங்க. இந்த ஊர் இளைஞர்கள் இணைந்து கொள்ளுங்க, பெரியவங்க இணைந்து கொள்ளுங்க. நபிகளா சொன்னது உண்மைக்கு ஆதரவாக. உண்மைக்கு ஆதரவான என்ன? நபி மொழிகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக, திருமறை குர்ஆனை மக்கள் மத்தியிலே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக, இணை வைத்தலை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தில் நுழைந்து விட்ட பிதஅத்துகளை ஒழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக. அருமை சகோதரன், அதைத்தான் கேட்கிறோம். எல்லாரும் ஒன்று சேருவோம், எல்லாரும் கை நீட்டு வாங்க. இந்த சமுதாயம் இணை வைக்கப்படாத சமுதாயமாக, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் எவனையும் கருதாத சமுதாயமாக, ஓரிரை கொள்கையில் உறுதியேற்று நிற்கக்கூடிய சமுதாயமாக, அப்துல்லா என்ற பெயருக்கு என்ன இலக்கணமோ அந்த இலக்கணத்தை நடைமுறைப்படுத்தும் சமுதாயமாக. அதான் பிரச்சனை. அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை மேற்கொள்கின்றோமே, அதைத்தான் நாம் வேறறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எப்படியோ சமுதாயத்தில் புகுந்து விட்டது. பரலோவிகளினுடைய வயிற்று பிளப்பிற்காக இந்த மார்க்கத்தில் மடமைகளை திணித்து விட்டார்கள். மக்கள் அறியாமையில் இருந்த நேரம். திருமறை குர்ஆன் தமிழிலே மொழிபெயர்க்கப்படவில்லை, நபி மொழிகள் தமிழிலே மொழிபெயர்க்கப்படவில்லை. மொழி அறியாததன் காரணத்தினால் அரபி மொழியை நாங்கள் தான் கற்றோம் என்ற மமதையிலே இந்த மக்கள் மத்தியில் மார்க்கத்தை தப்பும் தவறுமாம கற்பித்து கொடுத்தார்களே அந்த பரலேவிகள், அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று திரளுவோம் வாருங்கள். நான் பேசுதல்ல, தர்கா வேணும்னு சொல்றது சுன்ன ஜமாத்காரங்க இல்லை, மற்ற ஜமாத்காரங்களும் இல்லை. அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தர்கா விஷயத்தில் உறுதியாக நிற்கிறது யார் தெரியுமா? பரலேவிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய கூட்டம். வேஷம் போட்டுக்கொண்டு நம்மளோடு சேர்ந்திருப்பது போல, கலந்திருப்பது போல நம்முடைய சமுதாயத்தை, இந்த ஊரை, இந்த தெருவை, இந்த மகல்லாக்களை, வசிக்கக்கூடிய இளைஞர்களை மார்க்கத்தின் பெயரால் வழிகெடுக்க, நாசத்தை நோக்கி இழுத்து செல்ல தயாராக இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவருடைய சொல்லிலே இருந்து, செயல்களில் இருந்து, அவர்கள் கொடுக்கும் தவறான விளக்கங்களில் இருந்து அதை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனை நோக்கி வாருங்கள், நபிமொழிகளை நோக்கி வாருங்கள், நேர்வழியை நோக்கி வாருங்கள், இப்ராஹிம் நபியை நோக்கி வாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஒவ்வொரு செய்தியை நோக்கி வாருங்கள். வேற எதை நோக்கி நீங்க வரவே வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிவிட்டு சென்றார்கள், நான் உங்களிடம் இரண்டை விட்டு செல்லுகின்றேன். அந்த இரண்டும் வெள்ளை வெளேர் என்று காட்சிப்படுத்தக்கூடியது, அதில் உள்ள இரவும் பகலை போன்ற ஒளி உடையது. அந்த இரண்டு என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், வமின் சுன்னத்தி, இன்னொரு என்னுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய வேதமோ நபிகளாருடைய வழிமுறையை தவிர வேறு எதுவும் மார்க்கமாகாது. வேறு எதையும் மார்க்கமாக பார்க்க கூடாது. அவைகள் அனைத்துமே அழியக்கூடியது, புறக்கணிக்கக்கூடியது, மறுமையிலே நமக்கு கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுல என்ன பிரச்சனை? சமுதாய நபிகளாரை நேசிக்கிறீங்கல்ல, நபிகளாரை விரும்புகிறீங்கல்ல, நபிகளாரை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் நபிமொழியின் பக்கம் வாருங்க. குர்ஆன்ல என்ன இருக்கோ அது குர்ஆன்ல இருக்கு. நபிகளார் சொன்ன செய்திகள் ஹதீஸ் தொகுப்புகளாக இருக்கு. புகாரின்னு சொல்றோம், முஸ்லீம் என்று சொல்கிறோம், பல கிதாபுகளாக இன்னைக்கு வந்தாச்சு. தமிழ்லையும் மொழிபெயர்க்கிறாங்க. என்ன பிரச்சனை? படிக்கதான் பிரச்சனை. சோம்பலை விட்டுட்டு, சைத்தான் வழிகெடுக்கதை விட்டுட்டு அதை எடுத்து நீங்க படிக்கங்கிறோம். நான் சொல்றேன்னா, நான் புக் எழுதி வச்சு படிக்கல,
புகாரில உள்ளதை சொல்றேன், முஸ்லீம்ல நபிமொழிகளில் உள்ளதை சொல்றோம். நீங்கள் செய்யலாம்ல, இளைஞர்கள் செய்யலாம்ல, படித்தவர்கள் செய்யலாம்ல. எல்லாரும் செஞ்சா உண்மை எது பொய் எது என்று நீங்கள் அறிய முடியும்ல, உண்மையையும் பொய்யையும் பிரித்து பார்க்க முடியும்ல. அதுக்காகத்தான் சகோதர கூட்டம். இந்த மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும். இந்த நேரத்துக்கு வாராங்களோ இல்லையோ, எங்களுடைய பேச்சுக்கள் செவிப்புலன்களை போய் சேரணும். சிந்திப்பீங்க, நிச்சயமாக உண்மை உங்களது உள்ளத்தை ஆழமாக பதம் பார்க்கும். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், உண்மையை நாம் பொய்யின் மீது வீசுகிறோம், உண்மை மேலோங்கும், பொய் அழிந்து விடும். நான் உண்மையை சொல்றோம். சிந்திப்பை நோக்கி, குர்ஆனை நோக்கி நீங்கள் என்று உங்கள் கவனத்தை திருப்புகின்றீர்களோ, நீங்கள் இணை வைத்தலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். வேண்டாம், அந்த செயல் நமக்கு வேண்டாம், அந்த காரியம் நமக்கு வேண்டாம். அது போன்ற நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. நம்முடைய வாழ்வு என்பது மறுமைக்கானது, வெற்றிக்கானது, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியது. சொர்க்கத்துக்கு செல்வதற்காக நீங்கள் இணை வைத்தலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இணை வைத்தலின் சாயல் கூட உங்களிடம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இணை வைத்தல் என்பது மகா பெரிய பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். இணை வைத்தலை வேறறுப்பதற்காக வாருங்கள், களம் காப்போம், ஒன்றிணைவோம் சகோதரர்களே. சமூகம் என்று எதற்கெல்லாம் ஒன்றுபடுகிறது, நல்ல விஷயம், சந்தோஷம். இணை வைப்புக்கு எதிராக ஒன்றிணைவோம் வாருங்க. அப்படியே கூட்டத்தை உருவாக்குவோம், சமுதாயத்தை உருவாக்குவோம், இளைஞர்களை உருவாக்குவோம், மக்களை வென்றெடுப்போம். அந்த ஜமாத் இந்த ஜமாத்தில் ரெண்டாவது பார்ப்போம். நான் செய்வது சரியா தப்பா, அல்லாஹ்விட ஒப்புக்கொள்ளப்படுமா மறுக்கப்படுமா? இதுதான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால், சரியாக இருந்தால், இம்மையை விட மறுமைதான் எனக்கு பெரிது என்று நம்பி இருந்தால், இணை வைத்தலை விட்டு நீங்கள் வெளியேறினால் உங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அல் ஜன்னா, சொர்க்கம் குறித்து வாக்குறுதி அளிக்கிறான். யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லையோ அவர் சொர்க்கம் செல்லுவார். யார் இணை கற்பித்த செயலில் ஈடுபடுகின்றாரோ நரகத்துக்கு செல்லுவார். அப்படி நரகத்திலிருந்து சென்று விடாத ஒரு கூட்டமாக, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டமாக, மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக இந்த ஊர் மக்களும், இந்த சமுதாய மக்களும், இந்த பகுதி மக்களும் ஒவ்வொருவரும் நீங்கள் மாற வேண்டும். இப்ராஹிம் நபியின் வழியில் நின்று இணை வைத்தலை வேறறுக்க வேண்டும். அத்தகைய எண்ணத்தை நம் உள்ளத்திலே அல்லாஹ் ஆழ பதிய செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முத்தாய்ப்பாக கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.